ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 58 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். இங்கே எல்லாரும் அவளுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, அவள் ஜாலியாக கால் ஆட்டிட்டு உட்காந்துருக்காளா அப்படின்னு ஜிமின் கேட்க, அண்ணா அப்போ நமக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாதா அப்படின்ட்டு சரவணா கேட்க, இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சுவாதி அவனை திட்ட, சுவாதி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அப்படின்ட்டு அவன் ரொம்ப சோகமாக சொல்ல, எல்லாரும் அவனை கொலை வெறியோட பார்க்குறாங்க. ஏண்டா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ தான் நீ டைலாக் விட்டுட்ருக்க அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, அண்ணா கோவப்படாதீங்க, தாத்தா இருக்காரு அப்படின்னு ஹனா சொல்ல, ஐயோ ஹனா நான் வேற அவன் நல்லா சமைப்பான்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், அது பொய்ன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், அவள் தாத்தாவோட கோவம் தெரியாமல் ஜாலியாக ஆடிட்டுருக்கான், ஏன் எல்லாம் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, மாமா டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு தீபிகா கேட்க, தீப்ஸ் கூல் அப்படின்ட்டு சூர்யா சொல்கிறான். அவன் பக்கத்தில் உட்காந்துருந்து சுவாதி அவன் தலையில் அடிச்சுட்டு, டேய் நீ என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு சான் கோவமாக கேட்க, நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கார்த்திக் கேட்க, டேய் சொல்லி தொலைடா அப்படின்ட்டு ஹனா கத்த, ஒயன் எப்பவும் எதை நினச்சும் ஃபீல் பண்ண மாட்டா, ஏன்னா அவளுக்கு அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. தூரத்தில் இருக்கும்போதே நம்பிக்கையோடு இருக்கிறவ இப்போ பக்கத்துலேயே இருக்கும்போது நம்பிக்கையோடு இருக்க மாட்டாளா, அதான் ஹாயாக உட்காந்துட்ருக்கா. எல்லாரும் அவனை கொலவெறியோட பார்க்க, என்னடா எல்லாம் இவ்வளோ பாசமாக பார்க்குறீங்க, அதானே கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே சரவணன் கேட்குறான், அட நண்பரே அப்புறம் என்ன கையை கொடுங்க அப்படின்னு 2 பேரும் கையை குளிக்கிறாங்க. ஜிமின் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை தூக்கி அவனை அடிக்கா, டேய் நல்லா காது கொடுத்து கேளு, ஜேகே ரூமில் பேசிகிட்டு இருக்கிறது இங்கே கேட்குது, இங்கே இருக்கிறவன் அங்கே போய் எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், லூசாடா நீ அப்படின்னு ஹனா திட்ட, எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஊர் கலெக்டர் மற்றும் அப்புறம் 2-3 பேர் அங்கே வராங்க. சதாசிவத்தோட கவனம் அங்கே போன கேப்பில் ஜிமின் எஸ் ஆகி கிச்சனுக்கு வரான். ஜிமின் கிச்சனுக்கு போகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. ஒயன் அப்படின்னு ஜிமின் சொல்ல போக, ஜிமென் அப்படின்னு சதாசிவம் கூப்பிட்றாரு. அதில் சே அப்படின்ட்டு, இதோ வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவங்க தாத்தா கிட்ட வரான். என் பொண்ணோட பையன் ஜிமின் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஜிமின் அவங்க கூட மரியாதையாக பேசிகிட்டு இருக்கான். என் பையன் இப்போது இந்த நிலமையில இருக்கானா அதுக்கு காரணம் ஐயா தான் அப்படின்ட்டு அவர் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர், ஐயா உங்கள் பேத்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இல்லைனா சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, உங்கள் வசதிக்கும் குணத்துக்கும் ஏற்ற குடும்பம் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் பேத்திக்கு ஏற்ற பையனை நாங்கள் பார்த்துட்டோம், என் பேரனோட ஒய்ஃபோட அண்ணன் அவரும் இங்கே தான் இருக்கார், உள்ள கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே வெளியில் வரான். இதோ அவரே வந்துட்டார் அப்படின்னு சொல்ல எல்லோரும் திரும்பி ஜேகே பார்க்குறாங்க. கலெக்டர் எழுந்து நின்று ஹலோ ஜேகே அப்படின்னு கை கொடுக்குறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே அவனையே தான் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜேகே விட அந்தஸ்துலேயும் சரி குணத்துலேயும் சரி வேறு எங்கே மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு கலெக்டர் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல, உங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளையை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ராகவ் கேட்க, ஜேகேவை தெரியாமல் எப்படி சார் இருக்க முடியும், அப்பா நான் இந்த ஊருக்கு பிஸ்னஸ் வந்தப்போ மீட் பண்ணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, தாத்தா சமையல் ரெடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அங்கே வரீங்க, என்னது அதுக்குள்ளேயா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. என் மருமக சூப்பராக சமையல் பண்ணுவா, வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு சதாசிவம் சொல்ல, நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக மானம் போக போகுது அப்படின்னு நினச்ச ஜிமின், தாத்தா அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்ல, ஜிமின் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் பேசலாம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போக, இல்லை பரவாயில்லைங்க ஐயா நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் கோயிலுக்கு வந்துடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, சரின்னு சொல்லிடுறாரு. அப்பாடான்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். லக்ஷ்மி சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சதாசிவம் சொல்ல, கேர்ள்ஸ் எல்லாருமே வேக வேகமாக போகிறாங்க. லக்ஷ்மி நீங்கள் எல்லாம் உட்காருங்க, நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நடப்பதெல்லாம் கனவா நினைவான்னு தெரியாமல் எல்லோரும் பார்க்குறாங்க. அண்ணி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஹனா, சுவாதி, தீபிகா 3 பேர் வராங்க. சரின்னு சொல்லிவிட்டு 4 பேர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்க, அங்கே வகை வகையாக சமையல் செஞ்சு வச்சிட்ருக்கு. அண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களா அப்படின்னு ஷாக்காக ஹனா கேட்க, ஹனா பேச டைம் இல்லை வா அப்படின்னு முன்னாடி போகிறீங்க. முதல்ல சதாசிவத்துக்கு தான் வந்து சர்வ் பண்ணுறீங்க, தென் ஜிமின் கிட்ட வரீங்க, டே வளர்ந்தவனே நல்லா சாப்பிடு அப்போ தான் இன்னும் ஹைட் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன லட்சணத்தில் இருக்கோ அப்படின்னு ஜிமின் புலம்புறான். அண்ணா அப்படின்னு நீங்கள் ஜேகே கிட்ட வரீங்க, ஃபர்ஸ்ட் அப்பா மாமாவுக்கு வைடா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறீங்க. இங்கே எல்லாரும் சதாசிவத்தையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு வாய் சாப்பிட்டு முடிக்க அவர் முகம் எங்கெங்கேயோ போகுது. போச்சு ஜிமின் இன்னைக்கு உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம்டா அப்படின்னு அவன் புலம்ப, அவர் திட்டுறதுக்கு முன்னாடி நானே உண்மையாக சொல்லிடுறேன்னு திங்க் பண்ணிவிட்டு, தாத்தா ஒயனுக்கு
அப்படின்னு பேச வர, ஜிமின் உன் பொண்டாட்டி விளையாட்டுத்தனமாக இருக்கா, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கா, சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக்காக கேட்குறாங்க. ஏன் எல்லாம் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சதாசிவம் கேட்க, டே வாய் கொடுத்து என் ஒயனை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, ஒன்றும் இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க. சதாசிவம் எல்லாரையும் பார்க்க எல்லாரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரணோட கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. என் ஒயன் எவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கா, அவளுக்கு போய் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களேடா, உங்கள் வாயில் கொல்லி வைக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே சாப்பிட சூர்யா ஒரு வாயை எடுத்து வச்சு சாப்பிட்றான். பக்கத்தில் இருக்க கார்த்திக் கையை வேகமாக கிள்றான். அம்மா அப்படின்ட்டு கார்த்திக் கத்த, என்னாச்சு அப்படின்னு சதாசிவம் கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா கிள்னேன், டேய் நான் உயிரோட தானே இருக்கேன், சுவாத்தியை சமையல் பண்ணி தர சொல்கிறேன், சாப்பிட்டு செத்துரு. டக்குன்னு அவனுக்கு ரியாலிட்டிக்கு வந்து, இல்லை நான் உசுரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, சான் கண்ணில் டியர்ஸே வந்துருச்சு. சார் சாப்பாடு காரமாக இருக்கா அப்படின்னு சுக்கி கேட்க, டேய் இது ஆனந்த கண்ணீர்டா, என் ஒய்யன் மாதிரி இந்த உலகத்தில் அவள் மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் சாப்பிட, ஆமாம் சார் என்னோடய மேடம் ஆச்சே அப்படின்ட்டு சுக்கி பெருமையாக சொல்கிறான். பெரியவங்க எல்லாரும் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கா, என் பேத்தி எவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கா, எம்மா ஒய்யன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா, பாட்டி வாங்கி தரேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, சொல்லுமா இந்த அப்பாவும் வாங்கி தரேன் அப்படின்னு சாமிநாதன் சொல்ல, லக்ஷ்மி எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அது போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வேகமாக போயிட்டு ஜேகேக்கும் ஜிமினுக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்க. டே வளர்ந்தவனே நீ வேற தட்டில் போட்டுக்கோ, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தட்டை எடுத்துக்கிறீங்க. எல்லோரும் ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த ஜிமின் சாப்பிட போக கரெக்டாக நீங்கள் அதை எடுத்துக்க, அதை பார்த்த சதாசிவம் கோபமாக முறைக்கிறாரு. இப்போ தான் ஏதோ நல்ல விதமாக உன்னை பற்றி தாத்தா சொன்னார், அது உனக்கு பொறிக்கலையாடி அப்படின்னு நினச்ச ஜிமின், அவளுக்கு பசி தாத்தா அதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போக ஹனா வந்து பரிமாறுறா. வளர்ந்தவனே தண்ணி அப்படின்னு அவனை சாப்பிட விடாமல் நீங்கள் அவனை டார்ச்சர் பண்ணுறீங்க. ஜிமின் பொறுமையாக அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்குறான். ஒயன் ஒரு வாய் தண்ணி குடிச்சு விட்டுட்டு அடுத்த வாய் குடிக்காமல் ஜேகேவே பார்க்க, அப்போ தான் ஜேகேவும் தண்ணி குடிக்க போகிறான். அதை நோட் பண்ண நீங்கள், அண்ணா வேண்டாம், அவன் தண்ணி குடிக்க போகிறத அதை தட்டி விட்டுறீங்க. எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. ஒயன் என்னாச்சுமா அப்படின்னு ராகவ் கேட்க, அப்பா இது என்ன தண்ணி, நேத்தியெல்லாம் இந்த தண்ணி நாங்கள் குடிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்க, இது நம்ம கிணத்து தண்ணிமா, மினரல் வாட்டரை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, இல்லை பாட்டி அண்ணாவுக்கு மினரல் வாட்டர் தான் ஒத்துக்கும், வேறு வாட்டர் குடித்தாலும் சரி குளித்தாலும் சரி ஒத்துக்காது. நல்ல வேலை ஒயன் சொன்னேன், இரு நான் போய் வேறு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மி எந்திக்க போக, பாட்டி ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படின்னு ஜேகே சொல்ல, இல்லைப்பா நாங்கள் எல்லாம் இந்த தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு சண்முகம் சொல்ல, ஆமாம் ஒன்றும் இல்லை இது சாதாரண விஷயம், இதுக்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆனந்தி உள்ளே போயிட்டு மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஜேகே முன்னாடி வைக்க, எல்லா ரூம்லேயும் நல்ல வேலை ஹீட்டர் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண சதாசிவம், இனிமேல் எல்லாருக்கும் மினரல் வாட்டரே குடிக்க வைங்கம்மா அப்படின்னு சதாசிவம் சொல்ல, எல்லோரும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வயலுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் அங்கேருந்து எஞ்சி போகிறாரு. அவர் போனதும், ஒயன் உண்மையை சொல்லு நீ சமைச்சியா அப்படின்னு ஜிமின் கேட்க, டேய் நான் தான் சமைச்சேன் சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன், உனக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது, அது உனக்கு எப்படி தெரியும், ஆண்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லு எப்படி சமையல் பண்ண. அண்ணா அண்ணியை மட்டும்தான் கிச்சனில் இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது அவங்கள தவிர வேறு யார் சமைச்சிருக்க முடியும் அப்படின்னு ஹனா கேட்க, ஆனால் உன் அண்ணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லுடி யார் சமையல் பண்ணுது, கண்டிப்பாக நீ பண்ணலை அப்படின்ட்டு உங்ககிட்ட அவன் கேட்க, ஆமாண்டா நான் பண்ணலை, இப்போ என்னங்கிற ஒழுங்காக சாப்பிடு, சாப்பிட்றத தவிர மற்ற கேள்வியெல்லாம் கேட்பான். என்ன அப்போ நீ சமைக்கலையா அப்படின்னு ஜியா கேட்க, ஜியா நான் கிச்சனே எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் நல்லா பார்த்தேன், இது தெரியாமல் நாங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து தள்ளிட்டோமே அப்படின்ட்டு சரவணா சொல்ல, அதனால நீ என்ன குறைஞ்சி போயிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் அப்போ யார் இவ்வளோ பிரமாதமாக சமையல் பண்ணது அப்படின்னு சண்முகம் கேட்க, மாமா உங்களுக்காக சொல்கிறேன், வேற யாரும் இல்லை என் அண்ணன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிகே நீ ரூமில் கிளைண்ட் மீட்டிங்கில் தானே இருந்த அப்படின்னு சாமிநாதன் கேட்க, அதான் உங்கள் வாய்ஸ் கூட கேட்டுச்சே சுவாதி கேட்குறா. அது எல்லாம் செட்டப் தாத்தா, என்னை சமைக்க சொல்லும்போது அண்ணா ஃபோன் பண்ணி ஒருத்தரை வர வச்சுட்டாரு, என் அண்ணன் மாதிரி அவர் பேசுவார், அதுக்குள்ளே அண்ணா அந்த ரூம்லேருந்து எஸ் ஆகி என்கிட்ட வந்துட்டார், அப்புறம் சீக்கிரமாக சமைச்சு கொடுத்துட்டு அண்ணன் கிளம்பிட்டாரு. அட பாவீங்களா இவ்வளோ வேலையாக அதுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சரவணா ஆச்சரியமாக கேட்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல ஒயன் அவங்க அண்ணன் இருக்கும்போது பயப்பட மாட்டான்ட்டு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, டே மங்கூஸ் மாண்டையா நீ மட்டும்தாண்டா சரியாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, தேங்க்ஸ் ஒயன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரி எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமின் சாப்பாட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடாமல் எந்திக்க, ஜிமின் சாப்பிடாமல் எங்கே போகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு வேண்டாம். எல்லோரும் ஜிமினையே பார்க்க,
டேய் என் அண்ணன் செஞ்ச சமையலெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்கு நான் பட்னியாகவே இருப்பேன் அப்படின்னு கோவமாக சொல்ல, இரு உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். எல்லாரும் ஜிம்மி சாப்பிடாம போனதை நினச்சி கவலையாக இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை நோட் பண்ண ஹானா, ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அண்ணாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவளே தோசை ஊற்றி பொடி வச்சு ஜிமினுக்கு எடுத்துகிட்டு போகிறா. அண்ணா அவன் செஞ்ச சாப்பாட்டெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, தெரியும் அண்ணா, அதான் நானே உங்களுக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கோயிலுக்கு போகிறோம், வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹனாவுக்காக மட்டும் வாங்கி சாப்பிட்றான். ஜிமின் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஹனா அங்கேருந்து வெளியில் போகிறா. ஹனா ஜிமின் சாப்பிட்டாரா அப்படின்னு ஜேகே கேட்க, அண்ணாவுக்கு பதில் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டா. ஹனா நான் எத்தனை தடவை சொல்கிறது இப்படி பேசாதன்னு. இல்லைடா உனக்கு ரொம்ப கஷ்டமாக்கியிருக்கும்ல. ஹனாவால் அவங்க அண்ணனையும் விட்டு தர முடியாமல் ஜேகேவும் விட்டு கொடுக்க முடியாமல் எவ்வளோ வேதனையாக இருக்குன்ட்டு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜேகேஎம் டக்குன்னு அவளை இழுத்து அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டே யாராவது பார்த்துட போகிறாங்கடா, விடுடா. ரொம்ப ஃபீல் பண்ணுறால. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை விடு, நான் போய் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என் புருஷன் செஞ்சதை சாப்பிட போகிறேன். அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் எப்போ என் பொண்டாட்டி கையால் சாப்பிட்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆனந்தியும் குமாரியும் அங்கே வராங்க. டக்குன்னு ஜேகே ஹனாவை விட்டுறான். ஹனா அவங்கள நிமிர்ந்து பார்க்கவே முடியாமல் தலை குனிஞ்சிட்டே நிற்க, ஹனா கீழே போ அப்படின்ட்டு குமாரி சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா பழக்கம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆனந்தி ஜேகேக்கு அதை பிடிச்சி திருவுறாங்க. அம்மா நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வழியில் கத்திக்கிட்டே சொல்ல, இது கிராமம், இன்னொரு தடவை இப்படி பண்ண பிச்சிடுவேன் அப்படின்னு குமாரி மிரட்ட, அவனும் அவங்கள பார்த்து முடிச்சுக்கிட்டே, பாவம் அப்பா 2 பேரும் உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கிறாருன்னே தெரியல, என்னடா சொன்ன அப்படின்னு 2 பேரும் அடிக்க வர ஜேகே அவங்ககிட்டேருந்து சிக்காமல் ஓடி வந்துடுறான். ஆப்போசிட்டில் ஜிமின் மேலே மோத போக கரெக்டாக ஜிமின் நகர்ந்துக்கிறான். ஜிமின் ஜேகே பின்னால் பார்த்துட்டு ஜிமின் ஜேகேக்கு பின்னாடி பார்க்க அங்கே அவங்க அத்தை கூட என்ன ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். தங்கச்சிக்கும் சரி அண்ணனுக்கும் சரி அறிவே இல்லை போல அப்படின்னு அவன் மனசில் திங்க் பண்ணிகிட்டே கோவமாக அவனை பார்க்க அவனும் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். ஜிமின் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு 2 பேரும் கேட்க, சாப்பிட்டேன் அத்தை. ஜிமின் ஜேகே மேலே கோவமாக இருந்தால் அவர் மேலே மட்டும்தான் காட்டணும், சாப்பாட்டு மேலே எப்பவும் காட்டக்கூடாது அப்படின்னு ஆனந்தி சொல்ல, சாரி அத்தை, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 3 பேர் கீழே வராங்க. இங்கே ஹனா ஜேகே பண்ண சமையலை ருசித்து சாப்பிட்டுட்ருக்கா. ஹனா நீ சாப்பிட்ட தானே சாப்பிட்ற, ஹனா நீ சாப்பாட்டை தானே சாப்பிட்ற, என்னமோ என் அண்ணாவே சாப்பிட்ற மாதிரி இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சுவாதி கலாய்க்க. அப்போ தான் ஹனா நிமிர்ந்து பார்க்க எல்லாரும் அவ்வளோதான் பார்த்துட்ருக்க அதை பார்க்குறா. ஐயோ என் மானத்தை இப்படி வாங்குறாளே அப்படின்ற மாதிரி அசடு வழிய ஜேகே அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா அப்படின்னு கேட்க, ஓ அண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அண்ணா அப்படின்னு தீபிகா கலாய்க்க. ஆனால் ஈவினிங்குள்ளே கோயில் போடலாமா அப்படின்ட்டு ஏஜென்ட் சிரிச்சுக்கிட்டே கேட்க, அப்பா நீங்களும்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எஞ்சி ஓட எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. சே ஆனால் எவ்வளோ அழகாக வைக்கப்படுறா அப்படின்ட்டு சரவணன் ஒரு ஃப்ளோரில் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்ல, அப்போ பறந்து வந்து ஒரு பொருள் அவன் மேலே வந்து விழுது. அவன் டக்குன்னு பயந்துட்டான். என்னென்னு திரும்பி பார்க்காங்க, நீங்கள் கொலவெறியோடு நின்றுட்டுருக்கீங்க, உனக்கு மட்டும் எப்படி நான் பேசுகிறதெல்லாம் கேட்குது, அண்ணா இவன் என்கிட்ட அடி வாங்கியே சாக போகிறான் அப்படின்ட்டு சரவணன்கிட்ட சதீஷ்கிட்ட சொல்கிறீங்க. ஏண்டி கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, அண்ணா மட்டும் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா ஃபஸ்ட்டு அவர் தான் ஹனாவை செட் அடிச்சிருப்பார், என்ன பண்ணுறது அப்படின்னு சலிப்போட சொல்ல, என்ன அப்படின்ட்டு பானு கேட்க மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு அஜித் ராகவ் மூத்த பையன் சொல்கிறான். மாமா அப்போ நீங்கள் என்னை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு ஹனா அஜித் கிட்டே கேட்க, ஏன் ஹனா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அஜித் கேட்க, ஹனா நீ அத்தை பொண்ணு உரிமை இருக்க தானே செய்யும் அப்படின்ட்டு சத்யா சொல்ல, அண்ணி நீங்களே அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சுவாதி கேட்க, சுவாதி உன் அண்ணன் கல்யாணம் ஆன பிறகு என்னை கூட நிமிர்ந்து பார்க்கல. அதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயோ என் மானத்தை வாங்குறா அப்படின்ட்டா அஜித் புலம்பிக்கிட்டே, கோயிலுக்கு டைம் ஆகுது வாங்க நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். பெரியவங்க எல்லோரும் முன்னாடி போக, நம்ம இன்றைக்கி ஈவினிங் அந்த பேய் பங்களாவுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன அப்படின்னு எல்லோரும் முழிக்கிறாங்க. லூசாடி நீ அதை பற்றி கேட்டதுக்கே பயந்து உட்காந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி அங்கே போகணும்னு சொல்கிற அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, எனக்கு தெரியாது, என்னை அங்கே கூட்டிகிட்டு போகணும், என்னை கூட்டிகிட்டு போகிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறீங்க. எல்லாம் என் தலை எழுத அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்க எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. டே எதுக்கு இப்போ எல்லாம் பேரஞ்ச மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க,
அது பிடிக்கக்கூடாதுன்னு தாண்டா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்கிறான். அடச்சி வாங்க, நம்ம அங்கே போக மாட்டோம், அவள் ஏதோ உளறிட்டு போகிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் நிம்மதியாகிடுறாங்க. தென் எல்லோரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே கோயிலுக்கு போக ஊர் முழுசும் ஜேகே சொன்னது மாதிரியே ரோடு போட்டுட்டாங்க. மொத்த குடும்பமும் கோயிலுக்கு போயிட்டு இறங்க அப்போ தான் சதாசிவம் அங்கே வராரு. சதாசிவம் வந்ததும் ஊரில் முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து அவரை வரவேற்கிறாங்க. தென் சிறப்பாக காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிக்குது. எல்லாருமே மனமுருகி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னுட்டு ஹனாவுக்கு ஒரு மாதிரியாக பக்கத்தில் இருக்க ஜேகேவை பிடிச்சிக்கிறான். ஹனா என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்க, ஜேகே ஒரு மாதிரி இருக்குடா. பக்கத்தில் இருக்க ஏஜுன் கிட்ட சொல்லிவிட்டு ஹனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளில வரான். கொஞ்ச நேரம் அப்படியே மரத்தடியில் உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. கூட்டத்தில் இருந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே கார்ட்ஸை கூப்பிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் ஹனா இன்னும் தெளிவாகிடுறான். ஹனா இப்போ எப்படி இருக்கு? இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைடா வேண்டாம், நல்லா இருக்கேன். கூட்டம் உனக்கு ஒத்துக்கலையா? இல்லைடா, திடீர்னு தலை வலிச்சுது, அதான். தலை வலிச்சுதா? ஹனா என்ன சொல்கிறேன், ஏதாவது யோசிச்சியா? அவள் அமைதியாக இருக்க. ஹனா உன்னை தான் கேட்குறேன். கடவுள்கிட்ட அன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு எப்பவும் ஞாபகம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன்டா. நான் எப்போவும் உன் நினப்பில் தான் இருக்கணும். மனசில் கஷ்டத்தோட உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஜேகே அவளையே பார்த்துட்டே இருக்க. ஜேகே கையை பிடிச்சிக்கிட்டு அவன் தோளில் சாஞ்சிக்கிறா. அவள் என்ன கஷ்டப்படுறான்னு ஜேகேவால் நல்லா உணர முடியுது. அவள் கையை பிடிச்சிக்கிட்டே, ஹனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஈவினிங் டைம் நல்ல வேலைடா ஒயன் தூங்கிட்டு இருக்கா, இல்லை பேய் பங்களாவுக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்றுருப்பா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, உண்மைதாண்டா, அந்த கதையை கேட்டதுலேருந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு பொண்ணு பேய் ரூபத்தில் நிற்கிற மாதிரியே தோணுதுடா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, பேய் மாதிரி இல்லை மச்சான், பேயே தான் அப்படின்னு அங்கே இருக்க பெண்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சரவணை சொல்ல, அதை கேட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ நண்பரே கையை கொடுங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே கார்த்திக் சொல்ல, இப்போ நடக்க போகிறது ஆண்டவன் செயல் தான் அப்படின்னு சான்ஸ் சொல்ல, என்னடா உன் பேச்சே வித்தியாசமாக இருக்கு, இப்போ நீயே வித்தியாசமாக மாற போகிற மச்சான். மச்சான் மீ அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, யா அப்படின்ட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, சரவணா அன்புடன் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என் இனமடா அப்படின்னு புகழ்றான். இப்போ வேற இனமாக ஆக போகிறடா அப்படின்னு ஒரு பெண்ணோட வாய்ஸ் கேட்குது. மச்சான் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவியா? நான் இல்லை மச்சான், உன் அருமை சகோதரிகள். எனக்கு சகோதரியா? யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி திரும்ப தீபிகா, சுவாதி, ஹனா 3 பேரும் கொலவெறியோடு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்க. இன்னும் எதற்கு தாமதம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அடுத்த செகண்டு 3 பேரும் அவனை புரட்டி எடுக்கிறாங்க. ஏண்டா எங்களை பார்த்து உனக்கு பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனை அடிக்கா. அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீ எல்லாம் என் அத்தை பையனா, ராட்சசிக்கிட்ட மாட்டி விட்டுட்டியே அப்படின்ட்டு சரவணை ஜிமினை திட்ட, அதை கேட்டு கேர்ள்ஸ் எல்லாம் இன்னும் அவனை அடிக்கிறாங்க. டே சரவணா உனக்கு வாயில் தாண்டா சனி அப்படின்னு சின்ன சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்போ மாடியிலேருந்து கீழே வந்த நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாரும் சரவணா அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்தா, உங்கள் பங்குக்கு நீங்கள் அடிக்கிறீங்க, என்னடா அடி பலமாக இருக்குது அப்படின்னு நிமிர்ந்து பார்க்க, உங்களை பார்த்துட்டு அடியே நீ எதுக்கு இப்போ என்ன அடிக்கிற, எல்லோரும் உன்னை அடிச்சிட்டு இருந்தாங்க, அதான் நானும் வந்து உன்னை அடிச்சிட்ருக்கேன். ஆமாம் எதுக்கு இவனை அடிச்சிங்க? அடி பாவி, அண்ணங்காரன் அடி வாங்குறான், வந்து காப்பாற்றாமல் அடிச்சு போட்டுட்டு இப்போ என்ன ரீசன்னு கேட்குறியா? நீலாம் ஒரு தங்கச்சியா அப்படின்ட்டு அவன் கேட்க, உனக்கு நான் தங்கச்சின்னு சொன்னேனா? நீயே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வார்த்தை ஒன்று கொல்ல பார்க்குதே, அது வாழை எடுத்து வெட்ட பார்க்குதே அப்படின்னு கார்த்திக் ரொம்ப சோகமாக பாட, டேய் சுக்கி அந்த அருவா வேடு அப்படின்ட்டு நீங்கள் கத்த, என்ன அருவாவா எம்மா ஆளை விடு தாயே. அப்போ அங்கே வந்து ஜேகே மீது மோத, சரவணா ஏன் அப்படி ஓடுற அப்படின்ட்டு ஜேகே கேட்க, அண்ணா ஒயன் பேய் பங்களாவுக்கு போகிறத மறந்துட்டா, அதை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு தான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். டேய் சரவணா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு உங்கள் வாய்ஸ் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்க அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அடியே நீ எப்போ வந்த அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க, சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஏண்டா எருமை நீ சொல்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்லக்கூடாது, அவள் தான் அவங்க அண்ணாவை பார்த்தது ஓடி வருவான்னு தெரியும்ல அப்படின்னு கார்த்திக் கோவமாக சொல்ல, டே அதை நான் யோசிக்கவே இல்லைடா அப்படின்ட்டு சரவணை புலம்ப, சூப்பர்டா சரவணா, இனிமேல் ஒன்று என்னோடய அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏம்மா நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சரவணை கேட்க, சீக்கிரம் இப்போவே மணி 6க்கு மேலே ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரையும் அவசரப்படுத்த, ஒயன் விளையாடாத அப்படின்னு ஜிமின் சொல்ல, டே வளர்ந்தவனே அந்த வீட்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது போலாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி அது என்ன பார்க்கா பார்க்கணுன்னு ஆசைப்படுற அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, டே இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போவியா மாட்டியா? முடியாது,
நான் கேட்டு நீ எதை பண்ணியிருக்க, இதில் புருஷன் வேற அப்படின்னு நீங்கள் திட்ட, நீ சொன்னதை நான் எதடி செய்யலை, ஆபத்துன்னு தெரிஞ்சியும் எப்படி அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு இவனும் கத்த, இனிமேல் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அண்ணா அப்படின்னு கூப்பிட, போலாண்டா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இதுதான் என் அண்ணா, நான் என்ன சொன்னாலும் செய்வார். ஜிமின் ஜேகே முறைச்சிக்கிட்டு, உன் அண்ணன் மாதிரி என்னால் இருக்க முடியாது, நீ லூஸு மாதிரி எல்லாத்தையும் கேட்ப, நான் எல்லாத்தையும் பண்ண முடியுமா, உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, அண்ணா போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, டேய் அப்படின்ட்டு நீங்கள் கத்த, சூர்யா, கார்த்திக், சரவணா, சுக்கி, சிவா, சான் எல்லாரும் வராங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் பயந்து நின்றுட்டு இருந்தீங்க, இப்போ கூப்பிட்டதும் கிளம்புறீங்க, உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு ஜிமின் திட்ட, டேய் நீ தான் வரலைன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன போடா அப்படின்னு நீங்கள் திட்ட, அண்ணா அங்கே என்ன தான் இருக்குன்னு ஒன் டைம் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, நானும் அதான் நினச்சிட்ருக்கேன், பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஹனா சொல்ல, என்ன அப்படின்னு தீபிகா முழிக்கிறான். ஹே ஏண்டி கத்துற, நம்ம என்ன தனியாவா போகிறோம், அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, ஆனால் ஜிமின்கிட்ட போயிட்டு, அண்ணா நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்க, அண்ணா விளையாடுறியா, அவளையே போக வேண்டான்னு சொல்லிட்டுருக்கேன், நீ போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, அண்ணா ப்ளீஸ் அப்படி அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோமே, மாமா நாங்கள் என்ன தனியாவா போகிறோம், அதான் எல்லோரும் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்ச ஜிமின், சரி வாங்க நானும் வரேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஹே அப்படின்னு ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நைட்டு பயந்துட்டு உட்காந்துரு, அப்போ உனக்கு இருக்குடி அப்படின்ட்டு ஜிமின் திட்ட, பாரு இவ்வளோ நேரம் சண்டை போட்டவங்க மாதிரியா இருக்காங்க அப்படின்ட்டு சரவணன் கேட்க, அவன் தலையிலே அடிச்சுட்டு கண்ணு வைக்காதடா அப்படின்னு சூர்யா திட்டுறான். அப்படியே வச்சுட்டாலும், சின்னா நீயும் வரியா அப்படின்னு ஜிமின் கேட்க, வரேன் அண்ணா, உங்கள் யாரையும் தனியாக அனுப்ப விரும்பலை, ஆமாம் இவர் தான் எங்களை பேய்கிட்டேருந்து காப்பாற்ற போகிறாரு பாரு அப்படின்னு நீங்கள் கோமா சொல்ல, என் வாயை மூடு, எப்போ பாரு சின்னாவை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத அப்படின்னு ஜிமின் கத்த, அப்படி தாண்டா சொல்லுவேன், இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஒய்யன் அப்படின்னு ஜிமின் கோமா கத்த, அண்ணா வேண்டாம் அப்படின்னு சின்னாதை அடுக்கிறான். ஒயன் 2 பேரையும் முறைச்சிட்டு, உங்கள் அண்ணன் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறீங்க, ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருந்தவன் போகலாமாடா அப்படின்னு கேட்க, அண்ணா வெயிட் ஒரு ஆள் குறையுது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம் சாரு எங்கே அப்படின்னு ஹனா கேட்க, அவள் இருட்டுக்கே பயப்படுவா, இதில் அவளை அங்கே கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான் அப்படின்னு சான் சொல்ல, சாரு அப்படின்னு நீங்கள் கத்த, அங்கே உள்ள சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவ எந்திரிச்சு, மேடம் நான் வரல அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, சாரு நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல அப்புறம் ஏன் பயப்படுற வா அப்படின்ட்டு சுவாதி கூப்பிட, மேடம் அப்படின்னு அவன் தயங்க, சாரு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோட சொல்ல, வேறு வழி இல்லாமல் அவளும் உங்கள் கூட வரா. அப்பா சும்மா எல்லோரும் வெளியில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஜேகே ராகவ் கிட்ட பர்மிஷன் வாங்க, சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ சரியாக வேலை முடிச்சுட்டு உள்ளே வந்த சதாசிவம் எல்லாரையும் பார்க்க, தாத்தா சும்மா எல்லோரும் வெளில போயிட்டு வரலான்னு அப்படின்னு ஜிமின் தயங்கிக்கிட்டே சொல்ல, மணி என்ன ஆகுது, இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோவமாக சதாசிவம் கேட்க, எல்லோரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. தாத்தா இன்னும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போ எல்லா பொண்ணுங்களும் வெளிநாட்டுக்கே தனியாக போகிறாங்க, இங்கே நம்ம ஊருக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க, அதுவும் இல்லாமல் மணி 6 தானே ஆகுது, 10 மணிக்கு வெளியில் போகிற மாதிரி போக வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இது கிராமம் சிட்டி இல்லை அப்படின்னு கோவமாக சதாசிவம் சொல்ல, உங்கள் ஊர் இருந்தால் என்ன, எந்த ஊராக இருந்தால் என்ன, எப்படி இருக்கணும்னு பார்க்க வேண்டாமா, அது மட்டும் இல்லை நாங்கள் என்ன தனியாக போகிறோம், அதான் இத்தனை பசங்க கூட வராங்கல்ல, தாத்தா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் போகலை அப்படின்னு ஜேகே சொல்ல, போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறாரு. தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறீங்க. அடியே இருக்க உனக்கும் தாத்தாவுக்கும் கேப் அதிகமாகிட்டே போகுது, நான் எப்படி உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பேனே எனக்கு தெரியல அப்படின்னு ஜிமின் புலம்ப, டோன்ட் ஃபீல்டா நான் பார்த்துக்கிறேன், வாயை மூடிட்டு வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். 2 காரில் எல்லோரும் உட்காந்துட்டு போகிறாங்க. ஒரு காரை சின்ன ட்ரைவ் பண்ண, இன்னொரு காரை ஜேகே ட்ரைவ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் ஊர் எல்லைக்கு எல்லோரும் வர, காரை விட்டு எல்லோரும் இறங்கி நிற்கிறாங்க. சுற்றி முற்றி பார்க்க அங்கே எந்த ஒரு பங்களாவும் இல்லை. டேய் சரவணா இங்கடா அந்த பங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுதான் நானும் தேடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சரவணா சொல்லிவிட்டு சுற்றி தேடுறான். அவன் தலையிலே அடிச்சுட்டு, என்ன அப்படின்னு நீங்கள் கோமா கேட்க, இங்கே இருக்க மரம் செடியெல்லாம் மறைச்சிடுச்சு, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சின்ன சொல்ல, சின்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு ஹனா கேட்க, இந்த பக்கம் விறகெடுக்க சில பேர் வருவாங்க, அதுவும் பாதி தூரம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உள்ளே போக மாட்டாங்க, அப்படி ஒரு தடவை நான் இங்கே வந்திருக்கேன் அக்கா அப்படின்னு சின்ன சொல்ல, நீங்கள் ஜிமின் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டே வரீங்க. ஜிமின் அந்த இடத்த ஒவ்வொன்றுத்தையும் கவனித்து பார்த்துக்கிட்டே வரான். முன்னாடி போயிட்டு இருந்த சின்ன அப்படியே நிற்கிறான். என்னன்னு எல்லாரும் அவனை பார்க்க, அவங்க ஆப்போசிட்டில் இருந்த பங்களாவை பார்த்து எல்லோரும் ஷாக்காக நிற்கிறாங்க. ரொம்ப பழமையான பங்களாவாக அது இருக்குது. அப்போ தூரத்துலேருந்து ஒரு நாய் ஊளையிட, அதை கேட்டு எல்லாருக்கும் பயந்து போய் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. அதான் பங்களாவை பார்த்துட்டிங்கல்ல, எல்லாம் போகலாம்
அப்படின்ட்டு சரவணன் பயந்துக்கிட்டே சொல்ல, அப்போ அவங்களுக்கு முன்னாடி உள்ள கேட் தானாக ஓப்பன் ஆகுது. அதை பார்த்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வேண்டாம் மேடம் போகலாம் அப்படின்ட்டு சாரு பயந்துக்கிட்டே சொல்ல, இவங்க மயங்கியே விழுந்துடுவா போல அப்படின்னு சூர்யா சொல்கிறான். போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பின்னாடி திரும்ப டக்குன்னு அங்கேருந்து ஒரு மரம் முறிஞ்சு கீழே விழுது. ஆணி எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஹனா ஜேகேவை ஹக் பண்ணிக்க, ஸ்வாதி சூர்யாவை ஹக் பண்ணிக்க, சாரு சேனையும் தீபிகா சின்னாவையும் ஹக் பண்ணிக்க, இங்கே சுக்கியும் சிவாவும் 2 பேரும் சரவணனை ஹக் பண்ணிக்க. யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தின ஜேகே அப்போ தான் நோட் பண்ணுறான் சரவணன் எங்கன்ட்டு. சரவணா சரவணா அப்படின்னு அவன் கத்த, அண்ணா அப்படின்ட்டு சரவணோட வாய்ஸ் அந்த பங்களாலேருந்து வருது. திடீர்னு அந்த மரம் விழுந்ததில் பயந்து போயிட்டு எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் பங்களா உள்ளே ஓடி போயிட்டான் சரவணா. சரவணா அப்படின்னு முன்னாடி போக ஜேகே எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். இங்கே அண்ணான்னு கத்துன சரவணா அங்கே சுற்றி இருக்கிற ரூமை பார்த்து பயந்துக்கிட்டே அதை டோரை ஓப்பன் பண்ண திடீர்னு உள்ளே இருந்து வவ்வால்லாம் பறந்து வருது. அதை பார்த்துட்டு அவன் பயந்துக்கிட்டே அண்ணா அப்படின்ட்டு வேகமாக கத்துறான். சரவணா அப்படின்னு வேகமாக கத்துன ஜேகே எல்லாரையும் அந்த வீட்டோட ஹாலில் நிற்க வச்சுட்டு சரவணோட வாய்ஸ் கேட்குற சைடுக்கு ஓடி போகிறான். ஜேகே ஒரு பக்கம் போயிட்டு ஜிமின் ஒரு பக்கம் போக மற்ற எல்லோரும் ஒன்றா ஹாலில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வவ்வால்லாம் பறந்து அவங்கள தாண்டி வெளியில் போகுது. வவ்வால் பறந்து வந்ததும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் பயந்து ஓடிடுறாங்க. சரவணா சரவணா அப்படின்ட்டு கார்த்திக் ஒரு அறைக்கு போக, அப்போது நானே வருவேன் அப்படின்ட்டு அந்த சாங் பாடிக்கிட்டே ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டதும் கார்த்திகோட உடம்பெல்லாம் நடுங்குது. அவன் உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டுது. அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டே போகிறான் உள்ள. அப்போது அங்கே இருக்கிற ரூமுக்கு போக அங்கே தனியாக மாட்டிருந்த ஊஞ்சல் ஆடுது. அதை பார்த்து அவன் இன்னும் பயந்துடுறான். ஜேகே அப்படின்னு கத்துறான். இங்கே சரவணை தேடி போயிட்டு இருந்த ஜேகே கார்த்திகோட வாய்ஸ் கேட்டதும் கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக, நானே ஒரு டாக்டர், என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு திமிராக நடந்து வந்துட்டு இருந்த சூர்யா அதை பின்னாடி இருந்து கேட்ட ஸ்வாதி, ஓ டாக்டர் பேய்க்கு பயப்பட மாட்டிங்களா, இருடா அவனை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவள் சத்தம் போட்டு பேய் மாதிரி சிரிக்க, அம்மா அப்படின்ட்டு அவன் வேகமாக கத்தி தலை தெரிஞ்சு ஓட அதை பார்த்து சுவாதி சிரிக்கிறா. அப்போ சிரிக்கிற சவுண்டு 2ஆக கேட்க, அதை கேட்டு இவ பயந்துக்கிட்டே சூர்யா சூர்யா அப்படின்ட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவள் ஓடுறா. சார் மேடம் அப்படின்னு பயத்தில் உளறிக்கிட்டே போன சுக்கி திடீர்னு ஏதோ ஒரு மேலே மோதிட்டு ஆணு வேகமாக கத்திக்கிட்டே ஓடுறான். அதே மாதிரியே இங்கே சிவாவும் அலறிக்கிட்டே ஓட, ஆமாம் சுக்கி மோதியது சிவா மேலே தான், சிவா மோதியது சுக்கி மேலே தான். என்னமோ ஏதோ ஒன்று 2 பேரும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே சாரு சுக்கியும் சிவாவும் 2 பேரும் கத்திய கத்தல அவன் மயங்கியே விழுந்துட்டா. சரவணனை தேடிட்டு போயிட்டு இருந்த ஜிமின் சாரு மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவளை எழுப்பி விட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மற்றவங்கள தேடி போகிறான். எல்லாரையும் தேடி பயந்துக்கிட்டே வந்த தீபிகா திடீரென்ட்டு ஒரு பொருள் விழவும் அம்மா ஆணி கத்திக்கிட்டே ஓடி வரா. அப்போ அவரோட துப்பட்டா அங்கே இருக்கிற ஏதோ ஆணியில் மாட்டிக்கிச்சு. யாரோ நம்மளை பின்னாடி தான் இழுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அம்மான்ட்டு வேகமாக அந்த துப்பட்டாவை தூக்கி போட்டுட்டு ஓடுறா. தீபிகாவோட ஒரு வாய்ஸ் கேட்டு சான் தீபிகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரான். எதிரே சான் வந்ததும் அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறா. சான் அப்படின்ட்டு அவள் கை கால்லாம் உதறுது. தீபிகா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த, அப்போ அவன் முன்னாடி வெள்ளையாக ஏதோ ஆட அவளை விட்டுட்டு அம்மானு அவன் ஓடிடுறான். அவன் கத்துல தீபிகாவும் பயந்தவன் பின்னாடி ஓடிடுறா. மாமா அண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே அங்கே சின்ன ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே உள்ள பைப்லேருந்து தண்ணீர் ரத்தமாக வந்ததை பார்த்து அண்ணா அப்படின்னு வேகமாக கத்திக்கிட்டே ஓடி வர, சின்ன அப்படின்ட்டு ஜிமின் கத்திக்கிட்டே வரான். எல்லாருமே பயத்தில் கத்திக்கிட்டே நேராக ஹாலுக்கு வந்து சேர்ந்து ஒருத்தர் மோதிக்கிட்டு இன்னும் வேகமாக கத்துறாங்க. சத்தம் கேட்டு ஜிமின் அங்கே வந்து சேர்றான். எல்லாம் ஃபஸ்ட்டு கத்துறதை நிறுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு மேலே ஜிமின் கத்தி எல்லாரையும் சைலண்ட் ஆக்குறான். அப்போ தான் கவனிக்கிறான் அங்கே ஒய்என் ஹனா ஜேகே 3 பேருமே இல்லை. யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனா உங்களை 2 பேரையும் தேடுறதுக்காக ஜிமின் ஒரு ரூமுக்கு போகிறான். ஒவ்வொரு ரூமாக அவனும் தேடி தேடி பார்க்குறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.